ஓம் ஸ்ரீ குருவே நமக. சாயி பக்தர்கள் பாபாவுடன் அன்பு பிணைப்பு கொண்டதற்கு அவருடைய சக்தி மட்டும் காரணமல்ல. சீரடிக்கு வரும் பக்தர்களுக்கு அவருடைய அன்பும் கண்காணிப்பும் சக்தியும் சீரடியை சொர்க்கமாகவே கருத வைத்தது. அங்கு போனால் போதும், நாம் பத்திரமாக இருக்கிறோம், நம்மை எதுவும் துன்புறுத்த முடியாது என்ற உணர்வை பெற்று விடுகிறோம். அங்கு சென்று அவர் முன் அமர்ந்தவுடனே என் வலியை மறந்து விடுகிறேன். ஏன், உலக ஆதாயமான பொறுப்புகள், கவலைகள் நிரம்பிய இவ்வுடலையே மறந்து விடுகிறேன். மணிக்கணக்கில் இந்த ஆனந்தமயமான தன்னை மறந்த நிலையில் பொழுது சென்றுவிடும். அவரது உண்மையான பக்தர்கள் யாவருமே பெறக்கூடிய ஒரு தனி தன்மை வாய்ந்த அனுபவம் அது. எங்களுக்கு எல்லாமுமே அவர்தான். அவருக்கு வரையறைகள் இருக்கக்கூடும் என நாங்கள் எண்ணியதே கிடையாது. இப்போது அவர் மறைந்து விட்டதால் எத்தகைய பேரிழப்பு அது என்பதை உணர்கிறேன். அவருடைய பாதங்களின் கீழ் உலக விவகாரங்களையும் தன்னையும் மறந்த ஆனந்தமய மெய்மறந்த நிலையில் பல மணி நேரங்கள் கழிக்க முடியாது போய்விட்டதே. இப்போது எங்கள் ஆத்மா எங்களை விட்டு பிரிந்து உடல் மட்டும் எஞ்சி நிற்பதாக தோன்றுகிறது. இருப்பினும் அவர் முற்றிலும் மறைந்துவிட்டார் என கூறுவது உண்மையாகாது. அவர் இன்றும் வாழ்கிறார். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அவருடைய அன்பான கண்காணிப்பும் சக்திகளும் இயங்குகிறது என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது என்று பாபாவுடன் வாழ்ந்த பாபாவின் பக்தர்கள் கூறுவதுடன், மேலும் இருப்பினும் பூத உடலுடன் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சந்நிதியில் கிடைத்த பேரின்பத்தை எங்களால் ஈடு செய்ய இயலவில்லை என்றும், பாபா பூத உடலை நீத்த பின்னரும் எங்களை தீவிரமாக கண்காணித்து உதவி வருவதை எடுத்துக்காட்டுகளாக சில சம்பவங்களை கூறுகின்றனர். குருபாதமே கதி.